ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எலைட் க்ளோ க்ரீமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளுட்டோதைன், விட்டமின் சி அண்ட் விட்டமின் இந்த மூணுமே இருக்குது. அது போக இன்னும் சில சேஃபான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து இந்த க்ரீமில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு மெடிசன், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ க்ரீம். ஆனாலுமே இதில் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் லைட் மாதிரியோ இல்லை ஸ்கின் ஷைன் மாதிரியோ அந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்லாம் இதில் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டோட வித் விட்டமின் சி, குளுட்டோதைன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கிடைக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரே க்ரீம். பட் இதை நம்ம இன்னுமே கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்கின் வந்து உங்கள் டேனை ரிமூவ் பண்ணி, பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணி, உங்கள் ஸ்கார்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு க்ளோயிங்காக வந்து வச்சுக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் கூட உங்களுக்கு 180 rupees அந்த மாதிரி தான் கிடைக்கிது. அண்ட் மெடிக்கல் ஷாப்பில் இது ரொம்பவே அவைலபிளாக இல்லை. பட் ஆன்லைனில் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நைட் க்ரீம். நைட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் டே டைமில் யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் இன்னும் டார்க்காகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இது ப்ராப்பராக நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஒரு டே டைமில் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் இல்லை மாய்ஸ்சரைசர் வித் SPF இருக்க மாதிரி ஒரு க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே ரிசல்ட் இருக்கும். பட் டே டைமில் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே சன்லலாம் போகாதீங்க, உங்கள் ஸ்கின் இன்னுமே டார்க் ஆகிடும். மெயின் திங் வந்து அதுதான். அண்ட் இதை வந்து நம்ம வந்து வீக்லி ஒரு த்ரைஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறதுனாலும் ஒரு நைட் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபான இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இருக்குது. ஒரு மெடிசனில் நீங்கள் பாருங்கள், இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு நியாசினமைடை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, வாட்டர் கிளிசரின், அதே மாதிரி விட்டமின் சி இந்த மாதிரிலாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சிட்ரிக் ஆசிட் வந்து உங்களுக்கு தெரியும், அது விட்டமின் சி இருக்குது. அண்டு உங்களுக்கு விட்டமின் இ, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட், லியோஸ் எக்ஸ்ட்ராக்ட், குளுட்டோதைன் இந்த மாதிரி, அப்புறம் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மற்ற ஸ்கின் லைட் மாதிரி க்ரீமை வந்து கம்பேர் பண்ணுறதை விட இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் டு யூஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இந்த க்ரீம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அர்புட்டின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியர்பெரி எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்கள் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட நார்மல் ஸ்கின் டோனையும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இருக்கவங்க, அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இருக்குது, இல்லை நிறைய பிம்பிளால் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. பிகாஸ் விட்டமின் சி வந்து உங்களுக்கு பிம்பிள் இருக்கவங்களுக்கு வந்து உடனே வந்து இரிட்டேஷன் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பேட்ச் டெஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் சேஃப். அண்ட் இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து உங்கள் ஸ்கின்னில் கொடுக்கும். பட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் டே டைமில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி நைட் டைம் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட கான்செப்டுங்கிறது அதுதான். இங்கே எந்த மெடிக்கல் ஷாப்லேயுமே இது வந்து ஈஸிலி வந்து அவைலபிள் கிடையாது. அண்ட் இந்த ஒரு க்ரீம் வந்து உங்களுக்கு சேஃப் டு யூஸ் தான். டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்து இந்த க்ளோவிங்காக வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.